மாநாட்டுக்காக அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். இவங்க இதில் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன், இந்த மாநாட்டுக்காக தான் வந்திருக்கிறேன். எதுக்குன்னு வந்திருக்கிறீங்க? மாநாட்டுக்காக சிங்கப்பூர்லேருந்து வேலைக்கு ஒருத்தர் விடுபடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா, ஏன் தலைமுறை போயிடுச்சிங்க, அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு வேண்டாமா? 12 வருஷம் கழிச்சு மாநாடு நடக்குது. ஒரு ஒரு திருவிழா கணக்காக இதை கொண்டாட வேண்டாமான்னு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. இடஒதுக்கீடு இந்த மாநாட்டில் நம்ம உறுதிப்படுத்திடணுங்க. ஐயா சின்ன ஐயா நமக்கான இடஒதுக்கீடை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பின்னாடி நின்னாலே கிடச்சிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப நமக்கு உடம்புலாம் சிலுக்கு. அண்ணங்கிட்டே கேட்போம், அண்ணா அவங்க பேர் என்ன? என் பேர் ஏழுமலை. என்ன ஊரில் இருந்தானே? இங்கே என்ன ஊர்? தமிழ்நாட்டில் என்ன ஊர்? நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து கன்றாமட்டு பக்கம் சதாகுப்பம் வந்து நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 12 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து நம்ம படிக்காமல் போய் வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். வந்து ஏன் படிக்கலை அப்படின்னாக்கா நமக்கு போதுமான இடஒதுக்கீடு கிடைக்கல. வந்து அதனால் போய் நம்ம நாட்டில் வந்து கஷ்டப்படுறோம். வந்து அடுத்த வர தலைமுறைகளாவது வந்து நமக்கு இடஒதுக்கீடு இந்த மாநாட்டில் வாங்கி அடுத்த தலைமுறைகள் வந்து படித்து வந்து நம்ம நாட்டிலே வந்து வேலை பார்க்கணும் வந்து அப்படின்ற ஒரு ஆசை. ஒரு அரசு உத்தியோகத்தில் நம்ம உட்பயெல்லாம் வரணும் அப்படின்றதால வந்து ஐயா இருக்கிற காலகட்டத்திலே நம்ம வந்து இடஒதுக்கீடு வந்து பெற்றே தீரணும். வந்து அதனால் நான் ஐயாவுடைய ஈர்ப்பு ஏற்றுக்கொண்டு இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்காக சிங்கப்பூர்லேருந்து விடுப்பு கொண்டு வந்திருக்கிறேன். திரும்ப 14ஆம் தேதி வந்து நான் திரும்ப போயிடுவேன் சிங்கப்பூர். இல்லை பாருங்கள், அப்போ ஒரு வார காலம் கூட விடுப்பு இல்லை. 11ஆம் தேதி மாநாட்டை முடிச்சு 14ஆம் தேதி போயிடணும். இதுக்கான செலவு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதம் ஊதிய செலவு வந்துருமானா இல்லை தாண்டி வருமானம்? ஒரு மாதம் செலவு வந்து 1 மாத வருமானத்தை செலவு பண்ணி அண்ணன் இந்த இனத்திற்காக வந்திருக்கிறேன், இந்த இனத்தின் உரிமைக்காக வந்திருக்கிறேன். வீரெல்லாம் போர்களில் வெற்றி மற்றும் கண்டதால் வீர வன்னியர்கள் என்றும் படைகளை படைநடத்தி பாராண்டு வந்ததால் வடையாட்சிகள் என்றும் காடுகளில் மலைகளில் கடுமையாக உழைத்ததால் கவர்னர்கள் என்றும் நமது சமுதாயத்தில் நியாயமாக நேர்மையாக பேசியதால் நாயகர்கள் என்றும் உடமையாக இருந்ததால் உடையார்கள் என்றும் பல பட்டங்களை பெற்ற சமுதாயம் வன்னியர் சமுதாயம். வாழும் வரை வன்னியன், சாகும் வரை சத்திரியன், சாதியிலும் சாதிக்க பிறந்தவனே சத்திரியன். நன்றி, வணக்கம்.